நிறைய பேர் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அவங்க வசந்தி ஆண்டி எய்ட் இண்டியா மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பழக்கம் அவங்களோட. இப்போது முக்கியமாக அவங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு முக்கியமான இதுவாக பார்த்தாங்க. இப்போது முன்னாடிலாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலை, அதனால் அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு இருந்துச்சு. அந்த நிலைமை மாறி இப்போ கல்வியின் தரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ரொம்ப கிளியரா வந்து எடுத்துரைச்சு அதை வந்து போக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முனைப்போட இது பண்ணிட்டு இருந்தாங்க. அட்வைஸ் கொடுத்தாங்க, எல்லாரும் தீவிரமா செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு முன்னாடி முனைவர் பாலாஜியும் சொன்னது போல இன்னைக்கு கல்வியில ஏற்றத்தாழ்வு அப்படின்னு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய மக்களுக்கு அரசு பள்ளி போகக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து வாசிப்பு, அடிப்படை கணிதம் இதெல்லாம் தெரியாம இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய கல்வி மறுப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவாங்க. முக்கியமா என்னன்னா, அவங்களோட முதல்ல பழக்கம் இருக்கும் போதே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். இந்த மாதிரி புது ஐடியாஸ், புது புது டேட்டா ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது அதை வந்து ஒரு ரொம்ப ஆழமான புரிதலோட அணுகக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு முன்னாடியே 1-2 பேர் சொன்னாங்க, எந்த வயசா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும் அப்படின்னு. என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களால என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ், ஐடியாஸ் கொடுப்பாங்க. சுடர் அமைப்பு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பணிகள் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தினாங்க. அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட ஐடியாஸ் இதெல்லாம் வந்து நிச்சயமாக எல்லாரோட பணிகள் மூலமாகவும் தொடரும் அப்படின்னு நம்புறோம்.